cities and 14 states. Eminent scholars are giving a royal welcome to the Honorable Governor. And happy to welcome the translators from 6 countries and 14 states who have gathered on this auspicious occasion of Think to Dare series. Humble token of love. Thank you all, thank you all. Within a short while from now, we are going to commence with the program. Thank you. Following this program, there will be a group photo session in the lawn. So we humbly request you to kindly get back to your respective. பாடி வருகிறோம். தமிழ் தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது எங்கள் தலைவருடைய மரபு. அந்த மரபு பற்றி உங்கள் முன்னிலையில் திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்கின்றோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான்
The Honorable Governor is greeting the translators who have come from 6 cities and 14 states. Eminent scholars are giving a royal welcome to the Honorable Governor. And happy to welcome the translators from 6 countries and 14 states who have gathered on this auspicious occasion of Think to Dare series. Humble token of love. Thank you all, thank you all. Within a short while from now, we are going to commence with the program. Thank you. Following this program, there will be a group photo session in the lawn, so we humbly request you to kindly get back to your respective. பாடி வருகிறோம். தமிழ் தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது எங்கள் தலைவருடைய மரபு. அந்த மரபு பற்றி உங்கள் முன்னிலையில் திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்கின்றோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர்.
பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான், பொய்யில் புலவன் பொல்லாத கூலத்திற்கோரு நீதியை சாடியவன், பொல்லாத கூலத்திற்கோரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத கூலத்திற்கோரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண்கென்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர். அன்பர்களே, இப்படி திருவள்ளுவர் வாழ்த்து பாடி வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க, திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என ஒவ்வொரு விழாவிலும் சொல்லி, விழாவில் இருக்கின்ற அனைவரையும் திரும்ப சொல்ல சொல்லி அந்த திருவள்ளுவர் மந்திரத்தையும் சொல்லுதல் மரபு. அது போற்றித்தான் சொன்னோம். அன்பர்களே, அனைவரும் சேர்ந்து ஒலிக்கலாம் அல்லவா? வாழ்க வாழ்க. நல்ல சத்தமா சொல்லணும், இந்த அரங்கம் அதிரணும். வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். டாக்டர் டி.என். வள்ளிநாயகம் மற்றும் திருமதி புஷ்பவல்லி ரங்கசாமி அவர்கள் மலேசியாவிலிருந்து இந்த புனிதமான குத்து விளக்கினை ஏற்றுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி. தற்போது ஸ்ருதிலயா வித்யாலயாவின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் பார்வதி பால
விளையோமாதுடன் அவனடி வணங்கினால் விருப்பம் வெறுப்பம் இல்லதிருப்பவாடினம் விளையோமாதுடன் அவனடி வணங்கினால் இருவினை தொழ்ந்தாங்கள் இருவினை தொழ்ந்தாங்கள் இல்லாதொழியோ எங்கும் துயரங்கள் தொடராதொழியும் இருவினை தொழ்ந்தாங்கள் இல்லாதொழியோ எங்கும் துயரங்கள் தொடராதொழி எழுத்துக்கெல்லாம் அகரம் தொடக்கோ இந்த உலகினிற்கெல்லாம் இறைவன் தொடக்கோ எழுத்துக்கெல்லாம் அகரம் தொடக்கோ அடுத்ததாக ஐயன் வள்ளுவத்தோருடைய வள்ளுவம் என்பது வாழ்ஜனரே வள்ளுவம் என்பது வாழ்ஜனரே மனிதா இதனை நீயுமாறே வள்ளுவம் என்பது வாழ்ஜனரே மனிதா இதனை நீயுமாறே செல்லுவோம் வாழ்ஜனரே மனிதா இதனை நீயுமாறே செல்லுவோம் இதன் வழி நாளும் எங்கள் செல்லுவோம் இதன் வழி நாளும் எங்கள் உயர்வெனும் வசந்தம் தேடி வந்தோம் செல்லுவோம் இதன் வழி நாளும் எங்கள் உயர்வெனும் வசந்தம் தேடி வந்தோம் வள்ளுவம் யாம்பது வாழ்கினரே மனதாயிரனை நீயுமாறே வெல்லோ உயரிய கருத்துக்கள் முப்பால் தந்திடும் ஏராளம் வெல்லோ உயரிய கருத்துக்கள் முப்பால் தாங்கிடும் ஏராளம் கல்லில் எழுத்தன அவையாகும் கல்லில் எழுத்தன அவையாகும் காலத்தில் ஒளி வீசும் கல்லில் எழுத்தன அவையாகும் காலத்தில் ஒளி வீசும் வள்ளுவம் யாம்பது வாழ்கினரே மனதாயிரனை நீயுமாறே செல்லுவோம் இதன் வழி நாளும் எங்கில் உயர்வெனும் வசந்தம் தேடி வரும் வள்ளுவம் யாம்பது வாழ்கினரே மனதாயிரனை நீயுமாறே
அடுத்ததாக திருக்குறள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். 20 வருடமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நான் நிறைய தகவல்களை கொண்டு செல்கிறேன். அவ்வளவுதான். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும் என்றும் மாதவந்திருக்கும். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும். நாததிரு வள்ளுவன் நாமம் நிலைக்கும் என்றும் நலன் கொண்ட சொல்லால ஞாலம் உயர்த்தோம். நாததிரு வள்ளுவன் நாமம் நிலைக்கும் என்றும் நலம் கொண்ட சொல்லாத ஞாலம் உயர்த்தோம் என்றும் மாதவந்திருக்கும். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும். ஆற்றலும் குரலால் அன்பு வளரும் நல்ல அறிவு தரும் பண்பால் தீமை விலகும். ஆற்றல் தரும் குரலால் அன்பு வளரும் நல்ல அறிவு தரும் பண்பால் தீமை விலகும். மாற்றம் பல நிகழ்வும் மங்குவதில்லை எல்லை மயக்கமுற்ற முடங்கி தங்குவதில்லை. மாற்றம் பல நிகழ்வும் மங்குவதில்லை எல்லை மயக்கமுற்ற முடங்கி தங்குவதில்லை என்றும் மாதவந்திருக்கும். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும். காலம் பல சென்றும் பொருந்தி நிற்கும் தரும் கல்வி திறத்தால அரும்பி நிற்கும். காலம் பல சென்றும் பொருந்தி நிற்கும் தரும் கல்வி திறத்தால அரும்பி நிற்கும். காலமக நிழல் போல் விரிந்திருக்கும் அந்த 1000 தலைமுறைகள் திருந்தி நிற்கும். மாலமக நிழல் போல் விரிந்திருக்கும் அங்கே 1000 தலைமுறைகள் திறந்து நிற்கும் என்றும் மாதவந்திருக்கும். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும். வள்ளுவன் கூறாத தலைப்புமில்லை வழக்குறையில் எதுவும் தோற்றதில்லை. வள்ளுவன் கூறாத தலைப்புமில்லை அவர் வழக்குறையில் எதுவும் தோற்றதில்லை. உள்ளமுணர்ந்தறியும் உண்மையில் இல்லை கூறல் உலகினில் செல்லாமே நன்மையின் இல்லை. உள்ளமுணர்ந்தறியும் உண்மையின் இல்லை கூறல் உலகினில் செல்லாமே நன்மையின் இல்லை என்றும் மாதவந்திருக்கும். காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசை காதில் ஒலிக்கும். தமிழர்கள் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தரணியில் முதலாக பாரதம் வாழ்க. தமிழர்கள் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழர்கள் முதலாக பாரதம் வாழ்க. அமைச்சர மாந்தம் அன்பென்றும் வாழ்க, அனைத்துயிரும் வாழ்க, அறநெறி வாழ்க. அமைச்சர மாந்தம் அன்பென்றும் வாழ்க, அனைத்துயிரும் வாழ்க, அறநெறி வாழ்க, அறநெறி வாழ்க, அறநெறி வாழ்க.
தமிழை போச்சுட்டே இருப்போம்ப்பா, சொல்லிகிட்டே இருப்போம். அதுதானே உயர்வு. எந்த மொழியும் வேணாலும் கற்றுக்கொள், ஆனால் தமிழ் மொழியை நீ கற்றவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனதிற்கு இருந்த உடன்பாடாக இந்த பாடல்கள். காம்போஜி ஷண்முகப்பிரியா மோகனம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கம். கலைகள் நிறைந்த எங்கள் தமிழ் வாழ்க, கலைகள் நிறைந்த எங்கள் தமிழ் வாழ்க, கலைகள் நிறைந்த எங்கள் தமிழ் வாழ்க, என்றும் நிலையான மொழியே புகழ் பாடுக அருமை கலைகள் நிறைந்த எங்கள் தமிழ் வாழ்க, என்றும் நிலையான மொழியே புகழ் பாடுக அருமை கலைகள் நிறைந்த எங்கள் தமிழ் வாழ்க. அலைமேவும் கடல் தந்த, அலைமேவும் கடல் தந்த. Traveled from France. She has contributed, translated portions of the Tirumurai into the German language. We have also taken Tirumurais to the Burmese language. Ms. Rani, she is unable to be with us here today. Adu mattuma, we have people from all over India. From Assam, we have Professor Vijay Kumar. Tirumurais to Kannada language. We have அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை சுந்தரபாண்டியன் அவர்கள் இவர்களெல்லாம் தமிழ் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் ஆட்சிக்குழு அன்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்கள் வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த ஆளுநர், சென்னை தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் சர்வீஸ் அன்இன்டரப்டட் என்ற அவர்களுடைய ஆர்கனைஸ்டு பை அவர் ஹானரபிள் கவர்னர், who very gladly accepted. He was the host of the function. We never forget, sir. Really, it's a great. என்ன பொறுமை! அதுதான் பெற்ற நாளிலும் பேருவகை உற்றோம் என்பது அந்த நிகழ்ச்சி. வானொலியின் தேனொலியின் வாயிலாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தொலைவு எழுதினால் கைவலிக்கும், நீண்ட நேரம் கேட்டால் காது வலிக்காது. ஆம், வானொலி கேளுங்கள், வளமாய் வாழுங்கள், very quickly than any other medium reaches என்ற தத்துவத்தை புரிந்து கொண்ட பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் He has given Tiruvallur chair for Mailai Tiruvallur Tamil Sangam. Tiruvallur chair has been established in Mailai in Tamil Nadu Open University. We are shortly going to start Tirukural in short-term course, diploma course and degree course. One more, Mr. Karpura Sandra Bandian, please come, and former Vice Chancellor Dr. Murugesan Avargal, please come to the dais. Sir, former Vice Chancellor Madurai Kamaraj University, Anna University மதுரையில் இருந்த அப்பா. Then வாங்க books. He is presenting a book. அந்த citation
நண்பர்களே, இந்த இனிய நாள் நிகழ்ச்சியில் இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வித்தாக வேறாக விளங்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் அறிவு கலைஞர் விருது பெற்ற அந்த டீம் அவங்கள வர சொல்லுங்க கூட அவர்கள் அந்த கோலத்தை இவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள். The Honorable Governor will now felicitate the members of Mailai Thiruvalluvar Sangam. The Honorable Governor is felicitating Dr. Cheyun of the Thiruvalluvar Sangam. We now welcome the address by Shri Maravanakalli Satchidanandam, coordinator Devaram organization. Thank you, sir. Thank you so much. We now welcome the திருப்பொற்றாளம் துரை ஆறுமுகம் அவர்கள் பன்னிரு திருமுறை 18268 பாடல்களையும் குரலிசை வடிவில் பதிவாக்கிய அரும்பெரும் வரலாற்று பணிக்காக விருது பெறுகிறார். மேதகு அமரர் முதுமுனைவர் தில்லைஸ்தானம் நடராஜன் ராமச்சந்திரன் அவர்கள் பன்னிரு திருமுறைகளை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்த அரும்பெரும் பணிக்காக முதுமுனைவர் தீன ராமச்சந்திரன் அவர்களுக்கு திருமுறை திருமகன் விருது வழங்கப்பெறுகிறது. திருமதி உஷா கிருஷ்ணமூர்த்தி தேவார பாடல்களின் இந்தி மொழிபெயர்ப்பை தேவாரம் இணையதளத்தில் தரவேற்றிய அரும்பெரும் பணிக்காக விருது பெறும் பெருமாட்டி மேதக ஆளுநரின் திருக்கரங்களால் திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். முனைவர் காமாட்சி ராமசாமி அப்பர் தேவாரம் 3066 பாடல்கள் முழுவதையும் திருமந்திரம் 3000 பாடல்கள் முழுவதையும் சமஸ்கிருதத்திற்கு மொழிபெயர்த்த பெருமாட்டி திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். திருமதி சி காயத்ரி தேவி பன்னிரு திருமுறை தெலுங்கு மொழிபெயர்ப்புகளை தட்டச்சிட்டு பிழைதிருத்தி செம்மையாக்கி தந்த பெருமாட்டி திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். திரு நடராஜன் கார்த்திகேயன்
தேவாரம் மின்னபல தளத்தை உருவாக்குவதில், மேம்படுத்துவதில், இயக்குவதில், தரவேற்றுவதில் இவர் ஆற்றிய அரும் பெரும் தொழில்நுட்ப பணிக்காக திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். முனைவர் ஜி குணசேகர் 10ஆம் திருமுறை திருமந்திரத்தின் 3000 பாடல்களையும் தெலுங்கு மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்தவர். மேதகு ஆளுநரின் திருக்கரங்களினால் திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். அமரர் திரு சுவாமிநாத ஐயர் கோதண்டராமன் திருவாசகம் 658 பாடல்களையும் சமஸ்கிருதத்திற்கு மொழிபெயர்த்த பெருமகனார். இவரின் மனைவி திருமதி மீனாட்சி அம்மையார் விருது பத்திரத்தை பெற்றுக் கொள்கிறார். பேராசிரியர் சி அப்பைய தீட்சிதர் சங்கரநாராயணன் 9ஆம் திருமுறை 301 பாடல்களையும் 11ஆம் திருமுறை 1385 பாடல்களையும் ஆங்கிலத்துக்கு முழுதாக மொழிபெயர்த்த புலமையாளர். கும்பகோணத்திலிருந்து வருகை தந்துள்ளார். மேதக ஆளுநரின் திருக்கரங்களினால் திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். திருமதி சசிகலா திவாகர் திருஞான சம்பந்த தேவாரம் முழுவதையும் தெலுங்கு மொழிக்கு மொழிபெயர்த்த பெருமாட்டி விசாகப்பட்டினத்திலிருந்து வருகை தந்துள்ளார். மேதக ஆளுநரின் திருக்கரங்களினால் திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். திரு ஆ சசிகுமார் 12 திருமுறைகளை உலகெங்கும் கொண்டு செல்லும் அரும்பெரும் பணியில் தன்னார்வத்துடன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தேவாரம் இணையதளம் தொடர்பான களப்பணிகளில் முனைப்புடன் இயங்குபவர். திருமுறை திருமகனாக இன்று ஒளிர்கிறார். மேதக ஆளுநரிடம் விருது பெறுகிறார். கலைமாமணி சசிரேகா பாலசுப்ரமணியன் தேவாரம் இணையதள நிர்வாக பணிகளிலும் ஒருங்கிணைப்பு பணிகளிலும் பங்கேற்பவர். தற்போது மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து மிக அழகாக விருது பெறுகிறார். முனைவர் ஜேவி சத்யவாணி அவர்கள் 9ஆம் திருமுறையின் 301 பாடல்களையும் 4ஆம் திருமுறையின் 1070 பாடல்களையும் தெலுங்கு மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்து பெருமாட்டி மேதக ஆளுநரின் திருக்கரங்களினால் திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். அமரர் திரு கே சி சந்திரசேகரன் நாயர் மாணிக்கவாசகரின் திருவாசகம் மலையாளத்துக்கு மொழிபெயர்ப்பு, 9ஆம் திருமுறை பாடல்கள் மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு, திருமூலரின் திருமந்திர பாடல்கள் மலையாளத்திற்கு மொழிபெயர்த்து விளக்க உரை இவை இவர் ஆற்றிய திருமுறை பணிகள். அமரர் திரு கே சி சந்திரசேகரன் நாயர் அவர்களின் சார்பில் அவரின் மனைவி திருமதி சரோஜினி அம்மையார் திருவனந்தபுரத்திலிருந்து வருகை தந்து விருது பெறுகிறார். ஓதுவார் பாலசுப்ரமணியம் தேசிகர் 12 திருமுறையின் 7768 பாடல்களையும் தேவாரம் இணையதளத்திற்காக குரலிசை பதிவாக்கிய கலைமகன் திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். கலைத்தாயின் தவப்புதல்வர் திருவாசக சென் நாவலர் ஓதுவார் பா சத்குருநாதன் அவர்கள் விருது பெறுகிறார். திரு சாமுவல் ராஜ் சிதம்பரம் 12 திருமுறை பாடல்கள் உரை பன்னிசை பல மொழிகளில் ஒலிபெயர்ப்பு பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு கோயில் காணொலிகள் அருளியோர் வரலாறு கோயில் வரலாறு தட்டச்சு தேடல் என அமைந்த தேவாரம் இணையதளத்தின் அற்புதமான வடிவமைப்பிற்கு பங்களித்த தொழில்நுட்ப வல்லுநர் திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். அமரர் முனைவர் நாகேஸ்வர் சுந்தரம் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் அப்பர் தேவாரம் முழுவதும் சுந்தரர் தேவாரம் முழுவதும் திருவாசகம் முழுவதும் ஆகியவற்றை இந்திக்கு மொழிபெயர்த்த பேரறிஞர். அவரது மகள் திருமிகு சந்தியா காளிதாசன் விருது பெற வருகிறார்.
திரு வி. சுப்பிரமணியன் தேவாரம் தளத்தின் மேம்பாட்டில் மிக நாட்டம் கொண்டு பிழையின்றி திருமுறைகளை விளக்கமாக கொண்டு செல்லும் அரும்பெரும் பணியாற்றிய பெருமகனார். அமெரிக்காவில் வசிக்கிறார். இன்று வர இயலவில்லை. அவர் சார்பில் அவரின் உறவினர் திரு சுவாமிநாதன் ரங்கநாதன் அவர்கள் விருது பெறுகிறார். திருமதி தணிகா சுப்பிரமணியம் யோமன் திருவாசகத்தின் பழைய பதிப்பின் 658 பாடல்களை புதிய நூலாக்கியவர். முதலாம் திருமுறையில் பல பதிகங்களை யோமன் மொழிக்கு மொழிபெயர்த்தவர். ஜெர்மனியிலிருந்து வந்துள்ளார். விருது பெறுகிறார். மேதகு ஆளுநரின் திருக்கரங்களால் திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். முனைவர் ஆர். தியாகராஜன் பன்னிரு திருமுறைகளை சமஸ்கிருத மொழிக்கு மொழிபெயர்க்கும் அரும்பெரும் பணிக்கு பங்களித்தவர். சென்னையில் அப்பய தீட்சிதர் விழாவின் போது அறிவிப்பாக மொழிபெயர்ப்பாளர்களை தேடித் தந்தவர். திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். திரு வெங்கடராமன் திவாகர் பன்னிரு திருமுறையின் 18,268 பாடல்களுள் இதுவரை 16,812 பாடல்களை தெலுங்குக்கு மொழிபெயர்த்த பணியில் ஒருங்கிணைப்பாளராக அரும் பெரும் வரலாற்று பணியாற்றியவர். விருது பெறுகிறார். திரு தினேஷ் பாபு ஞானசேகரன் தேவாரம் தளத்தில் ஆக குறைந்த தவறுகளுடன் உச்சமான புரிந்துணர்வுடன் தரவுகளை முழுமையாக ஏற்றிய கணினி அறிவியல் வல்லுநர் இப்போது விருது பெறுகிறார். திரு காலடி சுப்பிரமணியன் நாகராஜன் தேவாரம் தளத்தின் அடிப்படை இணைய கட்டமைப்பு பணிகளை அமைத்து தந்து அரும்பெரும் தொழில்நுட்ப பணியாற்றிய சீலர் திருமுறை திருமகன் விருதை பெறுகிறார். திருமதி நித்யா கணேசன் பன்னிரு திருமுறைகளை மின்னம்பலத்தில் ஏற்றிய இணைய கட்டமைப்பின் அரும்பெரும் தொழில்நுட்ப பணியாற்றியவர். தேவாரம் மின்னம்பல நிர்வாக பணிகளில் சிறப்பாக பங்களிப்பவர். விருது பெறுகிறார். திருமுறை திருமகள் விருது பெறுகிறார். அமரர் திரு எஸ். பஞ்சாபகேச சாஸ்திரிகள் 11ஆம் திருமுறையின் திருமுருகாற்றுப்படையை முழுதாக சமஸ்கிருதத்திற்கு மொழிபெயர்த்த பெருமகனார். திரு பஞ்சாபகேச சாஸ்திரிகளின் திருமகனார் திரு ராஜகோபாலன் பாலையா தந்தையாரின் அரும்பெரும் பணிக்கான விருதை பெறுகிறார். முனைவர் க. மலர்விழி ஒன்பதாம் திருமுறையின் 301 பாடல்களை கன்னட மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்த பெருமாட்டி மேதக ஆளுநர் திருமுறை திருமகள் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறார். திரு லோகநாதன் முரளி தேவாரம் மின்னம்பல தளத்தை உருவாக்குவதில் மேம்படுத்துவதில் இயக்குவதில் தரவேற்றுவதில் அரும் பெரும் பணியாற்றிய தொழில்நுட்ப வல்லுநர். திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். அமரர் முனைவர் புனல் க. முருகையன் பன்னிரு திருமுறைகளை 27 மொழிகளின் வரி வடிவங்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒலிபெயர்ப்பு முறையை புத்தாக்கிய பெருமகனார். பன்னிரு திருமுறை ஒலிபெயர்ப்பு எனும் அரிய நூலை ஆக்கிய பெருந்தகை. அரும் பெரும் திருமுறை பணிக்காக விருது பெறுகிறார். திரு முருகையனின் திருமகள் திருமிகு கயலி தாமோதரன் தந்தையின் வரலாற்று சிறப்புமிக்க பணிக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார். முனைவர் எண்ணட்டி அப்பண்ணா மூர்த்தி 7ஆம் திருமுறையின் 1026 பாடல்களையும் தெலுங்கு மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்த பெருமகனார். திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். திரு ராமசாமி வடிவேல் பன்னிரு திருமுறையின் 1ஆம் 2ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் திருமுறைகளை சிங்கள மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்த வரலாற்று நாயகர். திருமுறை திருமகன் விருதை மேதக ஆளுநரின் திருக்கரங்களினால் பெறுகிறார். முனைவர் பாலையன் விஜயகுமார் திருவாசகத்தின் 658 பாடல்களை அசாம் மொழிக்கு முழுதாக மொழிபெயர்த்த பெருமகனார். கவுஹாட்டியிலிருந்து வந்திருக்கிறார். திருமுறை திருமகன் விருது பெறுகிறார்.
சாகித்ய அகாடமி விருது பெற்ற முனைவர் ஸ்ரீபாத ஜெயப்பிரகாஷ், பெரிய புராணத்தின் 4274 பாடல்களையும் தெலுங்கு மொழிக்கு மொழிபெயர்த்த பெருமகனார் திருமுறை திருமகன் விருது பெறுகிறார். Thank you, sir. நடன கலைஞர்களை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தற்போது சிறப்பிப்பார்கள். பேருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் வணக்கம். First of all, I thank all of you for coming here, for gracing this occasion with your presence. You are doing such great work that it's an overwhelming kind of a moment for me. Before I came to Tamil Nadu about 2 years back, I must confess I didn't know much about Tamil literature, Tamil language. I knew that it is a very, very ancient language, a rich literature. But what is there in it, I didn't know. I had heard about Tirukural, but I didn't know what exactly it was. When I came, and Tamil Nadu has got a very good tradition that people, when they meet you, they present you a book. And I started getting Tirukural. And I got a very large collection of Tirukural. Of course, they were translated in English. And when I began reading it, the English translation, I fell in intense love with it. You know, my early childhood, when I was a class 5th student, my father had given me a book, Bhagavad Gita, and he wanted me to memorize it. Since then, this Bhagavad Gita has been my constant companion. But I must tell you that after I read Tirukural, I have 2 constant companions, Bhagavad Gita and Tirukural. I must confess again that when I read the translation, many questions come to my mind. Because, you know, these are very true to our ancient scriptures. They're very pithy. There's a lot of deep meaning hidden in this. 1.5
line, this couplet, containing so deep meaning. And sometimes I start wondering whether the English translation of it is doing good justice to it or not. So I must say that I have started learning Tamil, but certainly I have a long way to go. I am still a beginner. Nevertheless, I started, sometimes I will look into the dictionary, sometimes I come to the Google, sometimes it has been a very interesting journey for me. But still I find that the full depth of it, the full flavor of it, I'm not able to grasp and relish, but I'm trying. It helps me also because since I have read some of the ancient Sanskrit text, which is very much a part of the Indian thought system, it helps me relate. In fact, some of the words I have been struggling, and I look into Sanskrit to find, which I find in Tirukural. When it talks about 5 senses, Ayunarva and Meyunarva. Now, what is Meyunarva? Somewhere it is written wisdom. What is wisdom? Wisdom can be absolutely value neutral expression, but it is much deeper. So I kept wondering, when I started getting to know more and more about Tamil literature, Tamil ancient literature, which is, the put together 18 each, Padanena Kiyuda Kanaku Nulugal, Padanena Male Kanaku Nulugal. I have been collecting these. Some of these I have, not all. And when I read, I wonder what a treasure. A language. Language is the soul of a people. It reflects the civilizational status of civilizational evolution of a people. And when I see the English translation, the question that comes to my mind is that English is a much recent origin language. European civilization has not evolved yet to that level as Indian civilization had, and which you find when you find this several thousand years old text of the Tamil. For example, I have not yet got an equivalent of the word Aram in any of the European languages. They call it religion. It is not religion. It is much more than that. Because perhaps, as a human being, we have broadly 3 facets to our personalities: the physical, intellectual, and spiritual. Now, a spiritual is not necessarily going to a place of worship formally and doing puja. Of course, that's a part of it, but not necessary. A spiritual, when we relate to others, to other beings, humans, animals, plants, when we see another human being suffering, something happens to you, something happens to us, you don't feel happy about it. You feel
maybe intensity of suffering could be different for different people, but nevertheless, you feel some degree of pain. The question is, why do I suffer? Why do I get the pain? There is a connect. There is a connect between me and the one who is suffering. That invisible connect. And people, those with further evolved consciousness, they relate with the suffering of animals and plants. In fact, some months back I had been to one of the functions of Vallalar, and then I came across his beautiful quote when the great Saint Vallalar says, "Vaadiya pairai kand podelam vaadina." What is this? A person, he says that when I see a grass wilting, fading, my heart fades, my heart wilts. Look at the connect. Now this evolution of a civilization to that level, I am afraid other civilization, European civilization, has not reached that level, and as a result they did not feel the need to create the vocabulary. Because after all, vocabulary is to meet the need, physical, intellectual and spiritual need of a society. And so, by very nature, European languages cannot do justice to old Tamil language, old Tamil literature. Even in Indian languages, perhaps the only language that comes closer in antiquity is Sanskrit. Other Indian languages are still in the process of evolution. Tamil, Sanskrit, the two most ancient language that we have. Now when I came and when I started getting to know more and more about, then I started getting about, this, Tirumurai, Thiruashagam, Thevaram, Tirumandiram, Nalaira Prabandham, Dibya Prabandham. All those things started when I started getting. Then I wondered, how come for 70 years, when I came to Tamil Nadu, I was 70 years. For 70 years, I was ignorant of it. Now, question still haunts me. Believe me, the question haunts me that how come this great wisdom, the great knowledge has not reached. I served in most of the part of the North India, from Kashmir to Northeast to Central India. Of course, I served in a theatre which was not very normal theatre, but not that all the 24/7 I was only confronting the bad guys. How come I didn't come to know about it? I think we have a huge responsibility of taking this light, this knowledge, this wisdom, not only to the rest of the world, the rest of the country as well. Translations are being done. Because Tamil, whatever little I have read and little that I have understood, I get a sense that since several thousand years, the outlook of the people of this place was global. Because you find all over, you find reference of ulaga all over. You don't find in many literature. In fact, one of these, there's a Padanena Kida Kanaka Nulagal, one of them,
Mudumodi Kanchi. There, Mudumodi Kanchi, every stanza begins with a reference to Ulaga, addressing the people of the world. I say a society which has been so outward looking, which has been connected so with the whole humanity. This knowledge, we are making effort now, of course, to translate it in different languages of the world. But I think this needs to be taken with a greater vigor, greater zeal, with a greater sense of mission. And I thank the people sitting here, the great people, Mr. Sachithanandan and our friend. They all, the way they are working for translation of these documents in different languages. I would like that while people whose mother tongue is Tamil, they are translating in other languages. I would like people of other languages also to learn Tamil and be proficient, because this language should not be just, others should not just read it, the translated version of it. As I said, the other languages are of recent origin. They would not be having the vocabulary. They would not be having those expressions which would fully do justice to what is in Tamil. And I for one feel that other than Sanskrit, other languages would not do. They will, in the course of time, they would evolve, but more and more people of other languages, they should also learn Tamil. A modest attempt we tried to make, the Banaras Hindu University, I found out that they teach Tamil, they have a course for 1 year to 3 years. I have, in fact, when I visited for doing the Kashi Tamil Sangamam, and then I realized when I got to know, there are about over 30 students from the Hindi belt, they are learning Tamil, various courses. I invited them to Tamil Nadu for Tamil Nadu Darshan, because after all they have been learning the language there, they must come and see. Because when you come and see, meet the people who speak it, visit the places, the heritage places, then you get the flavor, the feel of it. I also encouraged that if some of them they wish to do further study and come over here, I will sponsor them, will help them in further deeper studies. Today I have got to know from Professor Vijay Kumar that there is in Guwahati University has got. Guwahati University, it must be a recent thing because I was not aware whether Guwahati University had it. I have been in that area, I have been to the university a couple of times. And he tells me that about 20-25 students are there learning. I will again be very happy to sponsor those students on a visit to Tamil Nadu. And I leave it to you, my open offer, that you can tell your people, your students, during vacation, when they have university vacation, because naturally when the classes are going on, it will not be easy for them to come. We'll be very happy to sponsor a visit, 2 to 3 weeks visit. They can visit our state, meet the people, have the flavor of it, and we'll encourage them. The idea is to encourage more and more people whose mother tongue is not Tamil to learn Tamil and acquire proficiency. We need scholars, even in Tamil scholars, even from other languages. In fact, Delhi Tamil Sangam, they have got run these schools, and I was delighted to see the school students speaking so fluent. I thought I would make some of them as my teachers. They could help me. They speak so fluently Tamil, and they are all Hindi speaking people, Hindi or Punjabi speaking people. But they speak because they have environment in which there is more than half the students are non-Tamil, but there are a good number of Tamil students. They teach Tamil language in the school, and the students learn not only bookish Tamil but also conversational Tamil, and that helps them
what is often called when I came here and my pronunciation and issue started coming, then I was told a proverb. Chittirumum kai padakam, sentamada na padakam. This na padakam is an issue, but still we make the try. But the children have an advantage that they start learning. So I'd like more and more. You all, some of you came from Malaysia. It's a great work you are doing there. You, all of you, those who are translating, you are doing a great service. Not only to Tamil language, I would say you are doing a great service to the country, great service to the humanity. You are all like devotees, you know. It's not just not that you are a professional translator put on the job for which you are getting some employed as a translator. You are doing it voluntarily. But you feel that there is a desire within you. Either it has come on your own or Mr. Sachidanand has induced you. Either way, the fact is that you are like a sadhak. You are doing this service. Please continue doing it. And when you are doing it, you should realize you are not just only translating a book or translating some poetry or some verses, but you are doing a great service to a civilization, to a language. We must restore the glory of Tamil language, Tamil literature, Tamil darshan. I don't like to use the word philosophy because philosophy is based on logic. And we all know that in our system of knowledge, logic, we know the limitation of logic. Logic cannot lead you to a realization of the wider truth. And that is why we call it, I do not know what is actually the word here in Tamil, I have yet to learn. For darshan, this is drishti. You know, and drishti is not just a visual drishti, but something which is called anubhuti, which you experience from within. So that is how so we must continue doing it. And I only hope that in days to come, in months to come, the group, the more and more people will join the band of translators, and not only translator, again I would say. In fact, one of the problems that I have been facing is, I get a translation of Tirukkural, let's say, a short translation. They don't have to compete with Thiruvalluvar in making it so short. They should write what is called bhashya, what is called elaborated. Because it is not possible for us, howsoever scholarly might be, to put it so succinctly. No, it's like what is called in the usually phrase is like filling an ocean in a bucket. Thiruvalluvar could do it, others may not. So, I would like the translation which are being done, translation should not be just a literal and a short one, it should elaborate so that the reader is able to appreciate, understand it. In this endeavor, if there is anything that we can do, I can request, I being the Chancellor of the 20 state universities, I can put the university resources on this work to get on this. Even private universities, they are very forthcoming. All that is needed is to encourage them, someone to encourage. And I assure you that my services will always be available. Because for me, today I feel, as far as this language and literature is concerned, I am still a toddler who is learning to stand up and walk. I have a long way to go. But whether I am here
as a governor or not, it doesn't matter. This has become my life mission to learn this language and take it forward to other parts of our country. I'm not talking about Ulaga, the world around. I might take it to other parts of the country because our people must have the benefit of this. They cannot be deprived of such a rich treasure that we have here. I once again thank you all for coming here, gracing and blessing this Bhartiyar Mandapam and Raj Bhavan with your presence. I wish all of you, those who have come from abroad, a very safe and happy journey back to your home, which is where you are. Those of you who are here and other parts of our state or the country, you go back, keep this as a mission and induce more and more people to get into this, translating this, writing elaborate Bhashyam of our ancient Tamil literature. Thank you very much. Thank you, sir. Thank you so much. We now request Advocate Tirumati Adilakshmi Logamurthy to propose a vote of thanks. நான் ஆளுநர் அவருக்கு தமிழ் தெரியாது என்று ஆங்கிலத்தில் என்னுடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸை கொடுக்க வேண்டும் என்று தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் நாம் அந்த தமிழை வளர்க்க அவர்கள் கைகூப்பி வணங்கி அவர்கள் கரத்தை நம் கரத்தோடு இணைத்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தருணம். அவர் எடுத்தது நமக்கு ஒரு ஆளுநரின் உரை அல்ல, ஒரு ஆசானின் அறிவுரை. நான் பேச எனக்கு பயிற்சி அளித்த என்னுடைய ஆசான் டாக்டர் செய்யோன் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. I was to conquer this show. That was my friend Prasanna did a very good job. Then my sir asked with lots of love from a father figure, I don't look you as a governor. You have taught us so many lessons and I should appreciate this, the 10th program. 10 அப்படினா திருக்குறள் படிச்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆளுநர் மிக விரைவில் உங்களை அரவணைக்கும் என்று கூறிவிட்டு இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகள். கண்டிப்பாக நம்ம விருதாளர்கள் 42 பேர் விருதாளர்கள் உங்களை கரம் கூப்பி வணங்குகிறேன். அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள், வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியஸ் இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு வந்து விருது மகிழ்ச்சியா பேர் தனிகா. நான் வந்து இலங்கையிலிருந்து ஜெர்மனிக்கு போய் அங்கே வளர்ந்து நான் இப்போ திருமணமாகி ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். நான் வந்து திருமுறை வந்து முதலாவது திருமுறையின் சில பகுதிகளை வந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அதோட திருவாசகம் வந்து ஏற்கனவே 1923ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு டச் மொழியில். அதை வந்து திருப்பி அச்சேத்தினான் முழு புத்தகமும் அது ஒரு வருடப்படி திருப்பி அச்சேத்தினான். அதுக்கு வந்து கௌரவிக்கிறதுக்காண்டி இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் சச்சிதானந்த நேரம் அழைச்சிருந்தது, அதுக்காண்டி வந்திருக்கு. விருது வாங்கினது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? மிக்க மகிழ்ச்சி. எதிர்பார்க்காது, ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து தொண்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சது. இது வந்து ஒரு அது எதிர்பார்க்காம வந்த கௌரவம். இன்னும் உங்களோட பணி எந்த அளவுக்கு வேகமாக வேகம் எடுக்கும் எடுத்த பணியை இனி முடிக்கணும். முடிச்சுட்டு முதல் 3 திருமுறையையும் டச் மொழியில் எழுதி முடிக்கணும் கெரியண்டு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஓகே, திருவாசகம் தேவாரமே ஜெர்மனியில் மொழிபெயர்க்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது? நீங்கள் அந்த மொழியை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் எனக்கு இன்னும் வரையில். திருவாசகம் மொழிபெயர்த்தது நான் இல்லை, அது ஷொமியரை சொன்ன ஒருத்தர் வந்து ஏற்கனவே 1925ஆம் ஆண்டு அவர் மொழிபெயர்த்திருக்கார்.
அதைத்தான் நான் வந்து திருப்பி தட்டச்சு செஞ்சேன். நான் புதிய அந்த காலத்து ஜெர்மன் மொழி வந்து அது இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் அது பார்க்க அவர் நல்லா மொழிபெயர்த்திருக்கிறார். சில சொற்கள் நானே யோசிச்சேன், ஆகா இப்படி நல்ல சொல் இப்படி நல்லா போட்டிருக்காரு, நல்லா மொழிபெயர்த்திருக்கிறார். நானும் வந்து அதில் அந்த அவருடைய மொழிபெயர்ப்பிலேருந்து சில இது வந்து எனக்கும் உபயோகமாக இருக்குது. அவருடைய மொழிபெயர்க்க சில சொற்கள் திருஞான சம்பந்தர் இந்த சொல் கேட்க அந்த காலத்திலேயே இப்போ அதில் ஒரு சொல் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது வந்து விண்முட்டு மாடங்கள் என்ற ஒரு சொல் இருக்குது. அது வந்து மாடர்ன் சொல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஸ்கை கிரேப்பர்ஸ் என்று சொல்லுவீனம் அதுக்குரிய தமிழ் சொல்ல அதை நாங்கள் எடுத்துக்கலாம். என்னுடைய பேர் தனிகா சுப்பிரமணியம். நன்றி. நன்றி. என்னடா மிகவும் சந்தோஷம். நான் வந்து ஸ்ரீலங்கா பன்னிரு திருமுறை சிங்கள மொழியில் மொழிபெயர்க்க வேணும் என்று நம்மளோட மதிப்புக்குரிய சச்சிதானந்தம் ஐயா என்னகிட்ட ஒரு வேண்டுகோள் விட்டார். நான் வந்து அதன்படி பன்னிரு திருமுறை வந்து 9ஆம் திருமுறை, 8ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை 5 திருமுறைகள் நான் மொழிபெயர்த்திருக்கேன் சிங்கள மொழியில். அதில் வந்து மயிலாடுதுறை ஆதீனத்துக்கு அந்த சுவாமிமார்களுக்கு எனது மனமார்ந்த நான் எனது மரியாதையும் அன்பு வணக்கத்தையும் செலுத்துவதோடு மதிப்புக்குரிய சச்சிதானந்த ஐயாவும், அதே நேரத்தில் சகோதரி மதிப்புக்குரிய மகள் நித்யா மகள் மிகவும் அவங்கள பற்றி நான் மிகவும் மரியாதையுடன் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த சிறப்பு விழாவை நடத்திய ஆளுநர் மேதகு ரவி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை மிகவும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இதில் இந்த விழாவில் பங்கெடுத்த எல்லா கல்விமான்களுக்கும் அதே நேரத்தில் பெரியார்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எனக்கு உதவியாக வந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா தாமோதரம் பிரபுஜி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் ஆர் வடிவேல், ஸ்ரீலங்கா.